அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிகன் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வ சல்லிம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை என்றாலே நம்மிலே பலருக்கும் பரபரப்பாகவே அன்றைய நாளை நாம் அடைவோம். பரபரப்பு என்றால் என்ன? நன்மைகள் நிறைய செய்ய வேண்டும் என்ற எண்ணம்தான், வேறொன்றும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்வீர்களேயானால் அல்லாஹ் ஆயிரக்கணக்கான வருடங்கள் நீங்கள் செய்ய இருக்கக்கூடிய நன்மைகளை, குறிப்பாக கடந்த காலங்களில் நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம் பெருமக்களே, அன்றைய வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் அமர்ந்து ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தை நீங்கள் சொல்வீர்களேயானால், அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலே அஸர் தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில், ஹதீஸிலே வந்திருக்கிறது 80 தடவை என்று வந்திருக்கிறது, சொல்வீர்களேயானால் 80 ஆண்டுகள் செய்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பொதுவாகவே ஸலவாத்து சொல்லுவதன் மூலமாக, நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்வதன் மூலமாக மனிதர்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். குறிப்பாக ஹதீஸுடைய விரிவுரை பெருமக்கள் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். விரிவுரை தரக்கூடிய பெருமக்கள் ஒரு 6 விஷயங்களை தொகுத்து நமக்கு தருகிறார்கள். ஸலவாத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான நற்பாக்கியங்களில் இந்த 6ஐ முன்னிலைப்படுத்துகிறார்கள். முதன்மையானது, மனிதனுக்கு ஏழ்மையை அல்லாஹ் மனிதன் சொல்லக்கூடிய ஸலவாத்தின் மூலமாக நீக்கிவிடுகிறான். ஏழ்மையை, வறுமையை ஒரு மனிதர் உச்சரிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தின் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹ் இல்லாமலாக்குகிறான். 2, மலக்குகளுடைய துவாவை பெறுவதற்கு நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்து காரணமாகிறது. 3, நம்மிடத்தில் ஒரு கட்டத்தில் ஏதேனும் ஒரு சமயத்தில் கஞ்சத்தனம் இருக்குமேயானால், ஒரு விதமான இறுக்கமான மனநிலை இருக்குமேயானால், நிச்சயமாக நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்தின் மூலமாக அந்த இறுக்கமான மனநிலை நம்மை விட்டு அகலும். அதே போன்று கஞ்சத்தனம் நம்மை விட்டு நீங்கும் என்று பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். 4வது முக்கியமான விஷயம் பெருமக்களே, நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்து தான் நாளை மறுமையிலே அல்லாஹுவின் சன்னிதானத்திலே நபிகள் நாயகத்தின் உயர்தரமான ஷஃபாஅத் என்று சொல்லக்கூடிய சிபாரிசை பெற்றுத்தரக்கூடிய வல்லமை மிக்கது, ஆற்றல் மிக்கது நபிகளின் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத். 5வது விஷயம், இறைவனினுடைய அருள் பார்வை நம்மீது விழுவதற்கு நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்து காரணமாகும். அருள் பார்வை விழுந்தால்தானே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களையும் நாம் நகர்த்தி கொண்டு போக முடியும். அந்த இறைவனின் அருளை வாங்கி தரக்கூடிய வழிகளில் பிரதானமானது இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சொல்லக்கூடிய ஸலவாத். 6வது, நாளை மறுமையிலே சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கடப்பதற்கு மிகப்பெரிய சக்தியாக, மிகப்பெரிய துணையாக நாம் சொன்ன ஸலவாத் இருக்கும். நபிகள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து நூருன் அலா சிராத்தில் முஸ்தகீம். மனிதர்கள் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கடப்பதற்கு என் மீது சொல்லக்கூடிய ஸலவாத் இருக்கிறது, அது பேரொளியாக இருக்கும், பெருமுதவியாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஆக இந்த 6 பாக்கியங்களையும் ஸலவாத்தை மனிதர்கள் சொல்வதால், நபிகளின் மீது ஸலவாத்தை அதிகப்படுத்துவதனால் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஏராளமான வெகுமதிகளில் இந்த 6 முக்கியமானது என்று பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினத்திலே நபிகள் நாயகத்தின் மீது அதிகமாக ஸலவாத்தை சொல்ல வேண்டும். நபிகள் சொன்னார்கள், ஹதீஸிலே வந்திருக்கிறது, இன்னமின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ. உங்களுடைய தினங்களிலே மிகவும் சிறப்பிற்குரிய தினம் யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள். காரணம் என்ன? ஃபீஹி குல்க ஆதம். அந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார். ஒஃபீஹி குபில. அந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் வஃபாத்தாகவும் செய்தார், இறக்கவும் செய்தார். ஒஃபீஹின் நஃபஹா. அந்த வெள்ளிக்கிழமையில் தான் கியாமத்து நாள் வரும். அதே போன்று ஒஃபீஹி ஸைகா. அந்த வெள்ளிக்கிழமையில் தான் மறுபடியும் இறந்து போனவர்கள் உலகமெல்லாம் அழிந்ததற்கு பிறகு மறுபடியும் எழுப்பி நிப்பாட்டப்படக்கூடிய அந்த கியாமத்து நாள், அந்த கியாமத்து நாளுடைய மஹ்ஷர் பேர்வழியும் அந்த வெள்ளிக்கிழமையில் தான் நடக்கும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி.
அந்த வெள்ளிக்கிழமையிலே என் மீது அதிகமாக நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நிறைய ஸலவாத்துகளுடைய வாக்கியங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் சொல்லத்தான் செய்யலாம். அதே நேரத்தில் தாரகுத்னி என்ற நூலிலே ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அல்லாமா ஹத்தீபுல் பக்தாதி அவர்கள் தன்னுடைய தாரீகுல் பக்தாதி என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு செய்தியை. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய அறிவிப்பாக இது பதிவாக இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, குன்து வாக்கிஃபன் பைன யதை ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் ஒரு நாள் நின்றேன். அப்பொழுது பெருமானா சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய யௌமல் ஜும்ஆத்தி, ஜும்மாவுடைய தினத்திலே யார் என் மீது 80 மர்ரா 80 தடவை ஸலவாத்து சொல்லுவாரோ, கஃபரல்லாஹு லஹு ذுனூப 80 ஆமா, அல்லாஹ் அந்த மனிதர் செய்த 80 ஆண்டு கால பாவங்களை மன்னித்து விடுவான். ஹஜ்ரத் அனஸ் சொல்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு, ஜும்மாவுடைய தினத்திலே நபிகள் நாயகத்தின் மீது 80 முறை ஒருவர் ஸலவாத்து சொன்னால் அவர் செய்த 80 ஆண்டு கால பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். நீங்கள் கேட்கலாம், 80 ஆண்டு காலங்கள் எப்படி ஒரு மனிதன் வாழ்கிறான்? நம்மிலே பலர் 60-70களிலேயே அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்து விடுகிறாரே, 80 ஆண்டு காலம் எப்படி வாழ்ந்தால்தானே பாவம் செய்தால்தானே மன்னிப்பதற்கு என்று கேட்கலாம். நீங்கள் இப்படி இந்த ஹதீஸிலிருந்து கருத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு மனிதர் 80 ஆண்டு காலம் வாழ்ந்து எத்துணை அதிகம் பாவம் செய்திருப்பாரோ, எவ்வளவு பாவங்கள் அவர் செய்து தன் மீது சுமையை வைத்திருப்பாரோ அவ்வளவு பாவமாக இருந்தாலும் கூட நபிகளின் மீது 80 முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் அந்த பாவங்களை எல்லாம் இல்லாமல் அழித்து விடுகிறான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் தொடர்கிறது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஒ கைஃபஸ் ஸலாத்து அலைக்க யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்கள் மீது எப்படி ஸலவாத்தை சொல்வது, எந்த வாக்கியத்தை சொல்வது, எந்த வார்த்தைகளை சொல்லி உங்கள் மீது ஸலவாத்து சொல்வது? நபிகள் நாயகம் கற்றுத்தர்றாங்க அந்த ஸலவாத்தை. தகூலு, இந்த ஸலவாத் தான் சொல்லணும். எல்லா ஸலவாத்தை சொன்னாலும் இந்த பாக்கியம் கிடைக்காது. நான் பின்னால் சொல்லித்தரக்கூடிய இந்த ஸலவாத்தை சொன்னால்தான் இந்த 80 ஆண்டு கால பாவத்திற்குரிய பரிகாரமாக இது அமையும். நபிகள் கற்றுத்தருகிறார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிகன் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லீமா. மறுபடியும் சொல்கிறேன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிகன் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லீமா. அன்பிற்குரியவர்களே, இந்த ஸலவாத்தை ஒருவர் சொல்வதன் மூலமாக இந்த பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது. வேறு சில அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது, இந்த ஸலவாத்தை ஒருவர் அஸர் தொழுகைக்கு பிறகு, அதாவது வெள்ளிக்கிழமை அஸர் தொழுகைக்கு பிறகு அந்த இடத்திலேயே அமர்ந்து 80 முறை இவர் சொல்லுவாரையானால் இந்த பாக்கியத்தை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஹதீஸிலே நபிகள் நாயகம் சொன்ன அறிவிப்புகளின் வழியாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இந்த ஹதீஸ் தாரகுத்னி, அல்லாமா ஹத்தீபுல் பக்தாதி போன்ற பெருங்கொண்ட அறிஞர்கள் தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நபிகளின் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடிய நற்பாக்கியத்தை நமக்கு தருவதோடு நம்முடைய பாவங்களுக்கும் நம்முடைய தவறுகளுக்கும் நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்தை அல்லாஹ் பிராயச்சித்தமாக பரிகாரமாக ஆக்கி கொடுத்து நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு உயர்ந்த சுவனமதியாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணையக்கூடிய நல்ல வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.